அது மட்டும் இல்லாம ரஷ்யா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதி பயங்கரமான ஷெல்லிங், மிர்னோகிராட் பகுதியெல்லாம் பயங்கரமான ஷெல்லிங் பண்ணிக்கதா சொல்லிக்கிறாங்க. அதாவது தாக்குதல் நடக்கிறதெல்லாம் வேற, அது இப்போ டின்ப்ரோ பெட்ரோவெஸ்க்ல இந்த பகுதியில ஹோட்டல்ல தாக்குதல் நடக்கலையா, ட்ரோன் தாக்குதல் அதெல்லாம் தனியா சொல்லுவாங்க. பட் இது போல ஷெல்லிங் நடக்கிறதெல்லாம் வந்து பண்ண பெருமளவு கவுண்ட் வராது. இது எப்பவாச்சும் ஒரு நாள் ஏதாவது ஜெனரல் ஸ்டாஃப் தரப்புல இருந்து கொடுத்தாதான் நமக்கு தெரியும். இப்போ இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, அதாவது அந்த டின்ப்ரோ ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், டின்ப்ரோல ட்ரோன் தாக்குதல் நடந்து வெடி விபத்து நடந்து இல்லையா, அமெரிக்கன்ஸ் வந்து இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதோட ஆஃப்டர் எஃபெக்ட் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது காட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல ஹோட்டல் இருந்துச்சாப்பா, எப்போ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத கேட்கற மாதிரி இருக்கு. இப்போ ஷெல்லிங் வந்து பாத்தீங்கன்னா பக்ரோஸ்க் பகுதி, பக்ரோஸ்க்ல மக்கள் வாழும் பகுதிங்கிறாங்க. ஆக்சுவலா அந்த இடத்துல ஆர்ட்லரிக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க, அது தெரிஞ்சுட்டு ரஷ்யா ஷெல்லிங் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து பண்ணா மெர்னோகிராட். ஸோ இது எல்லாமே ஃப்ரண்ட் லைன் பக்கத்தில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். இந்த இடத்துல பயங்கரமான தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அடுத்தது மேசிவான ஆஃபென்சிவ் ஆபரேஷன் இந்த பகுதிகளில் இருக்கலாம் அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பகுதிகளை திரும்ப ஷெல்லிங்கா மிக பெருமளவில் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா அப்படிங்கிற புரிஞ்ச முடியுது. ஏன்னா கர்ஸ்க் ஆபரேஷன் முடிஞ்சிருச்சு. கர்ஸ்க்ல பெருமளவில் வீரர்களை அக்குமுலேட் பண்ணிருப்பாங்க பல இடத்துல இருந்து எடுத்து. இப்போ இந்த வீரர்களை வேற இடத்துல டிப்ளாய் பண்ணாங்க அப்படின்னா இவங்க எல்லாத்தையும் இந்த பகுதியில இருந்து ஆஃபென்சிவ் ஆபரேஷன் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ அது போல யோசிக்கிறாங்க அப்படின்ற கேள்விகள் வருது.